வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். காணாமல் போன விமானம் பற்றி தடயம் எதுவும் கிடைக்கவில்லை. மத்திய அமைச்சர் மனோகர் பாரிக்கர் தகவல். பாரதிய ஜனதா ஆட்சியில் விலைவாசி அதிகரிப்பு. மக்களவையில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க வேண்டும். தமிழக அரசிற்கு டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். நேபாள நிலச்சரிவில் சிக்கிய 7 தமிழர்கள் தவிப்பு. பத்திரமாக மீட்க உறவினர்கள் கோரிக்கை. இலங்கை சிறையிலிருந்து 77 மீனவர்கள் விடுதலை. காரைக்கால் துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். காணாமல் போன AN-32 தொடர்பாக உறுதியான தடயம் இதுவரை கிடைக்கவில்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் தெரிவித்துள்ளார். ஏறத்தாழ ஒரு வாரத்திற்கு முன்பு தாம்பரத்திலிருந்து அந்தமானுக்கு புறப்பட்டு சென்ற விமானப்படைக்கு சொந்தமான இந்த விமானம் வங்கக்கடலின் மீது பறக்கும் பொழுது திடீரென்று காணாமல் போய்விட்டது. மக்களவையில் இது தொடர்பாக காங்கிரஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மனோகர் பாரிக்கர், இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தை தேடும் பணி முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தேடும் பணியின் பொழுது காணாமல் போன விமானம் தொடர்பாக உறுதியான தடயம் ஏதும் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறினார். கடலில் மிதந்த பொருளை ஆய்வு செய்ததில் காணாமல் போன விமானத்தின் பாகம் இல்லை என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் மனோகர் பாரிக்கர் தெரிவித்தார். Based on input from all sources, area of 3 oil slicks, 5 transmission intercepts and 22 floating objects have been thoroughly investigated by ships and aircraft without any concrete evidence emerging with respect to missing IAF AN-32 till date. The 22 floating objects recovered have been determined as not related to the missing aircraft. An Indian Navy submarine is also currently undertaking search in the designated area. பாரதிய ஜனதா ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் பேசிய அவர், பணவீக்கம் அதிகரித்து வருவது தொடர்பாகவும் விலைவாசி உயர்வு பற்றியும் இதுவரை பிரதமர் எதுவும் பேசவில்லை என தெரிவித்தார். 300% தக்காளி விலையும் 120% பருப்பு வகைகளின் விலையும் அதிகரித்துள்ளதாக கூறினார். விலை உயர்வால் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த ராகுல் காந்தி, விளைபொருட்களின் விலை அதிகரித்தாலும் விவசாயிகளுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை என்றும் கூறினார். நவீன பாடத்திட்டத்தின் கீழ் செயல்படும் நவோதயா பள்ளிகளை திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில், அனைத்து மாநிலங்களிலும் நடத்தப்பட்ட தேர்வில் தமிழகத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் 25வது இடத்திற்கு பின்தள்ளப்பட்டனர் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியானதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், இதற்கெல்லாம் முதற்காரணம் தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் தமிழகத்தில் பாடத்திட்டங்களை மாற்றிக்கொள்ளாததே ஆகும் என சுட்டிக்காட்டியுள்ளார். மாநில கல்வி பாடத்திட்டத்தின்படி தமிழகத்தில் 57,000 பள்ளிகளும் தனியார் பள்ளிகள் ஆயிரக்கணக்கிலும் செயல்படுகின்றன என தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், தேசிய அளவிலான பாடத்திட்டத்தின் கீழ் செயல்படும் நவோதயா பள்ளிகள் தமிழகத்தில் மட்டும் செயல்படவில்லை என கூறியுள்ளார். இந்தி திணிப்பு என்கிற பெயரில் எதிர்க்கும் கட்சி மற்றும் அரசுகளால் தமிழகத்தில் நவோதயா பள்ளிகள் திறக்கப்பட முடியாத நிலையில் உள்ளது என்றும், தமிழகம் தவிர்த்து பிற மாநிலங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மாணவர்கள் தொடர்ந்து தேசிய அளவில் கல்வி தரத்தில் பின்தங்கியுள்ள நிலைக்கு இவையெல்லாம் காரணம் என தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், நவீன பாடத்திட்டத்தின் கீழ் செயல்படும் நவோதயா பள்ளிகளை மாவட்டத்திற்கு 1 என்ற விகிதத்திலாவது செயல்பட தமிழக அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீதான அவதூறு வழக்கில் திருப்பூர் நீதிமன்றம் பிறப்பித்த பிடியாணை உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கடந்த ஆண்டு நவம்பர் 6ஆம் தேதி தேமுதிக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த், அவருடைய மனைவி பிரேமலதா ஆகியோர் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக திருப்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை கடந்த 26ஆம் தேதி நடைபெற்றது. அப்பொழுது விஜயகாந்த், பிரேமலதா ஆகியோர் ஆஜராகவில்லை.
இதனையடுத்து இருவருக்கும் ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணை உத்தரவை மாவட்ட நீதிபதி பிறப்பித்தார். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரணைக்கு ஏற்ற நீதிபதி தீபக் மிஸ்ரா திருப்பூர் மாவட்ட நீதிபதி பிறப்பித்த பிடியாணை உத்தரவுக்கு தடை வழங்கினார். அடுத்த விசாரணையை செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். The criticism against the government is a basic of the democracy. That is what the Supreme Court felt. You can't slap a criminal prosecution against a political leader or opponent, a person, only because he is critics or he is having a different opinion on the policy decision of the government. சென்னை மாநகரில் சின்னமலையிலிருந்து விமான நிலையம் வரையிலான தடத்தில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் தேதி பற்றி விரைவில் அறிவிக்கப்படும் என சென்னை மெட்ரோ ரயில் பாதுகாப்பு ஆணையர் சுதர்ஷன் நாயக் தெரிவித்துள்ளார். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் அமைக்கப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் சேவை முதல் கட்டமாக ஆலந்தூர் கோயம்பேடு இடையே தொடங்கி இயக்கப்பட்டு வருகிறது. அடுத்த கட்டமாக சின்னமலை விமான நிலையம் இடையே 8.3 கிலோமீட்டர் தொலைவுக்கு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று சோதனை ஓட்டம் நடைபெற்றது. மெட்ரோ ரயில் திட்ட பாதுகாப்பு ஆணையர் சுதர்ஷன் நாயக் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவினர் சின்னமலையிலிருந்து விமான நிலையம் வரை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மெட்ரோ ரயில் பாதுகாப்பு ஆணையர் சுதர்ஷன் நாயக் நாளையும் சோதனை ஓட்டம் தொடரும் என தெரிவித்தார். I am satisfied with the total scheme of things, and after completing these 2 sections in the afternoon, and certain tests have to be conducted. Maybe tomorrow we'll conduct the tests, and then subsequently we'll submit the report. It will be done sooner than what we expect. Various tests are there connected with rolling stock operation and signaling. Up to this point, tomorrow we'll conduct some tests. வட மாநிலங்களில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக 16 லட்சம் பேர் வீடுகளை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளனர். பீகார், உத்தரகண்ட், அசாம், தில்லி உள்ளிட்ட மாநிலங்களில் கடந்த 2 வாரங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் கோசி நதியில் ஏற்பட்ட பெரு வெள்ளப்பெருக்கால் துர்பங்கா மாவட்டம் முழுவதும் தண்ணீரால் சூழ்ந்துள்ளது. குடியிருப்பு பகுதிகளிலும் தாழ்வான பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் படகுகள் மூலம் மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். இதேபோல் பிரம்மபுத்திரா நதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் அசாம் மாநில வட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. बहुत यहाँ का लोग कठिनाई से रह रहा है. अब पानी इतना तेजी में चल रहा है, सब डूब जाएगा. 1 घंटा के अंदर में डूब जाएगा, इतना पानी इसमें आता है. நேபாளத்தில் நேரிட்ட கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 54ஆக அதிகரித்துள்ளது. குறிப்பாக பத்வால், ரூபேந்தா மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவால் பல்வேறு கிராமங்கள் மூழ்கின. நேபாளத்தில் நிலச்சரிவில் சிக்கியுள்ள 7 தமிழர்களை மீட்டு பத்திரமாக தமிழகம் கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவருடைய உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்காளிமேடு பகுதியைச் சேர்ந்த கோபி என்பவர் தனது உறவினர்கள் 14 பேருடன் கடந்த 20ஆம் தேதி சுற்றுலா பயணிகளாக நேபாளத்துக்கு சென்றனர். நேபாளத்தில் உள்ள முக்திநாத் மலைப்பகுதிக்கு சென்ற 7 தமிழர்கள் தற்பொழுது அங்கு ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக திரும்ப முடியாமல் நேற்று காலை முதல் தவித்து வருகின்றனர். தரைவழி போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் மலைப்பகுதியில் சிக்கியுள்ள அவர்களை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஃபோன் தகவல் படி அவங்க நிலச்சரிவில் மாட்டிட்டு இருக்கோம், எங்களை மேலே போய் முக்திநாத்லேருந்து எங்களால் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கீழே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு மேலே நடவடிக்கை எடுத்து அவங்கள இங்கே வர்றதுக்கு உதவி செய்யுமாறு நாங்கள் பணிவுடன் கேட்டுக்கிறோம் இந்த 17 குடும்பத்தின் சார்பாக. முக்திநாத் மலைப்பகுதியில் சிக்கி தவிக்கும் தங்களுடைய உறவினர்களை காப்பாற்றும்படி நேபாளம் தோரக்பூரில் இருந்து கோபி என்பவர் தொலைபேசி வாயிலாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாங்கள் மொத்தம் 20ஆம் தேதி 17 பேர் கிளம்பணும் சென்னையிலேருந்து கோராக்பூருக்கு. அதுக்கப்புறமா கோராக்பூர்லேருந்து பொக்ரா வந்தோம். பொக்ராலேருந்து ஜாம்சன் போட்டு முக்திரா தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வந்த உடனே அதிகமான மழை பெஞ்சு ரோடு எல்லாம் மொத்தம் அரைச்சுன்னு போயிடுச்சுங்க. இப்போ ரோடு வழியாக போனோன்னா எப்போ கிளியர் ஆகுமே எனக்கு தெரியாது. அவங்களே சொல்கிறாங்க அந்த ஊருக்காரங்க. நேபாள ஆர்மிகிட்ட கேட்கும்போது நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, இந்தியா கவர்மெண்ட் வேணால் நீங்கள் பேசி பாருங்க, எங்கள் கவர்மெண்ட் எதுவும் ஹெல்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா சரி ஃப்ளைட் வருதுன்னு சொன்னாங்க, அதுவும் வரல.
அவன் ஹெலிகாப்டர் வந்து நேற்று வந்தது, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் போயிட்டாங்க. நாங்கள் வந்து இந்த புல்லூரில் சாப்பாடு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 500 ரூபாய் ஒரு வேலைக்கு கேட்குறாங்க. வந்து ஒரு உதவி விட செய்ய மாட்டேன்றாங்க. இப்போ லேடிஸுக்கு வந்து டீசிங் ப்ராப்ளம் வந்து அதிகமாகிடுச்சு. சரிங்க, இது மாதிரி வந்து முக்கியநாட்டு வந்து 12,000 அடி ஹைட்டில் இருக்குது. அங்கேருந்து விட்டுன்னு வர்றதுக்கு ரொம்ப அவங்க சிரமப்பட்டு விட்டுன்னு வந்தோம். சரின்னு சொல்லிட்டு ஒரு வெளியாளுங்கிட்ட வந்து இது மாதிரி ஆட்சி விட்டுன்னு போகணும் சொன்னா கூட அவங்க வரல. அதுக்கப்புறமா வந்து எப்படி சிரமப்பட்டு மிட் நைட் 12 மணிக்கு விட்டுன்னு போனோம். அவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இலங்கை சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட 77 தமிழக மீனவர்கள் இன்று மாலையில் காரைக்கால் துறைமுகத்தை வந்தடைந்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 77 மீனவர்களை அந்நாட்டு நீதிமன்றம் 2 நாட்களுக்கு முன்பு விடுதலை செய்து உத்தரவிட்டது. இவர்களில் 48 பேர் ராமநாதபுரம் மாவட்டத்தையும், 22 பேர் நாகை மாவட்டத்தையும், 7 பேர் புதுக்கோட்டை மாவட்டத்தையும் சேர்ந்தவர்கள். இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான 2 கப்பல்கள் மூலம் அவர்கள் இன்று காரைக்கால் துறைமுகம் அழைத்து வரப்பட்டனர். அவர்களை ஆட்சியர் பழனிசாமி, மாநில மீன்வளத்துறை இயக்குநர் பியூலா ஜேஷ் மற்றும் மீனவர்களின் குடும்பத்தினர் வரவேற்றனர். மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கை மூலம் மீனவர்கள் மீட்கப்பட்டாலும் படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாங்கள் வந்து எவ்வளோ போராட்டம் பண்ணோம், உண்ணாவிரதெல்லாம் இருந்தோம். அதுக்காக வந்து போட்டுக்க வந்து எவ்வளோ அழுது பார்த்தோம். அவங்க வந்து போட்டை விடுறதுக்கான முயற்சியை பண்ணவே இல்லை. எங்களை வேணால் ரிலீஸ் பண்ணுறோம், ஆனால் வந்து போட்டை விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அவர்கிட்ட கதறணும், அவர்கிட்ட ஜட்ஜிக்கிட்ட. போட் இல்லாமல் நாங்கள் போய் என்ன பண்ண முடியும்? எங்கள் நாட்டில் போய் புள்ள குட்டிலாம் பாவம். நாங்கள் வந்து ரொம்ப கடலை தான் நம்பி இருக்கிறோம். கடலை விட்டு எங்களுக்கு வழி தெரியாது. அப்படி இருக்க மாதிரி நாங்கள் போட்டு எங்களை வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி எழுது. அவங்க வந்து ரொம்ப பேசுனாங்க. அதனால் ரொம்ப என்ன போட் இல்லாமல் என்ன பண்ண முடியும் எங்களால்? தமிழகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தை மீதும் ரூபாய் 15,000 இருந்த கடன் தொகை தற்போதைய ஆட்சிக் காலத்தில் 40,000 உயர்ந்துவிட்டதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் திருத்தப்பட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் பேசினார். தற்பொழுது தமிழகத்தில் நிதி பற்றாக்குறையாக ரூபாய் 40,531 கோடியாக அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவர் பேசும்பொழுது அதிமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. துறைமுகம் தொகுதி திமுக எம்எல்ஏ சேகர்பாபு பற்றி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறிய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். பேரவையில் திமுக எம்எல்ஏ சேகர்பாபு தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர்கள் AM விஜயபாஸ்கர், செல்லூர் ராஜு, உதயகுமார், உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பதிலளித்தனர். சென்னை மின் பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ராம்குமாரை காவலில் எடுத்து விசாரிப்பது தொடர்பான மனுவை காவல்துறையினர் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். ராம்குமார் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை ஒப்பிட்டு பார்க்க எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதுபற்றி விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி என்ற இளம்பெண் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ராம்குமார் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கு மீதான விசாரணை சென்னை எழும்பூர் பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திலிருந்து நடைபெற்று வருகிறது. ராம்குமாரை சம்பவம் நடந்த இடத்திற்கு அழைத்து சென்று அங்கு வீடியோ பதிவு செய்வதற்கான மனுவை கடந்த 25ஆம் தேதி அரசு தரப்பிலிருந்து போடப்பட்டிருந்தது. அந்த மனு மீதான விசாரணை 26ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. அதனுடைய தீர்ப்பு இன்று வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனுடைய தீர்ப்பு இன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது ராம்குமாரை சம்பவ இடத்திற்கு வருகிற ஆகஸ்ட் 8ஆம் தேதி ராம்குமாரை சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று அங்கு வீடியோ பதிவு செய்வதற்கான அந்த அனுமதியை சென்னை எழும்பூர் பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தின் 14வது அமர்வு நீதிபதி கோபிநாத் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் ராம்குமாரிடம் மாதிரி கையொப்பத்தை பெறுவதற்கான மனு மீதான விசாரணையின் தீர்ப்பு நாளை வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை எழும்பூர் பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து ஒளிப்பதிவர் பாலாவுடன் எஸ் விக்னேஷ். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய சிறப்பு கவுண்டர்கள் சென்னை வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஏற்பாடு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படும் பால் முழுவதையும் அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படும் பாலை திருப்பி அனுப்பாமல் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் முழுமையாக கொள்முதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சங்கத்தின் மாநில தலைவர் செங்கோட்டுவேல், பால் முழுவதுமாக கொள்முதல் செய்யப்படாததால் உற்பத்தியாளர்களுக்கு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக தெரிவித்தார். எல்லா பாலையும் கொள்முதல் பண்ணிக்கணும். கர்நாடகாவை போல அரசு நிதியிலிருந்து இன்னைக்கு 3500 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒதுக்குறாங்க. சென்னையில் பால் விற்பனையை அதிகப்படுத்தவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமா இந்த 10 லட்சம் லிட்டர் தான் வைக்கிறாங்க. நாங்கள் மற்ற மாவட்டங்களில் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம். சென்னை சட்டமன்றத்தின் முன்னால் ஒரு அமைதியான ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம். திருச்சி மாவட்டம் முக்கொம்பு அணையிலிருந்து திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் இன்று நள்ளிரவில் கல்லணையை சென்று சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆடி 18ஐ முன்னிட்டு மேட்டூரிலிருந்து கடந்த 25ஆம் தேதி திறக்கப்பட்ட காவிரி நீர் நேற்று முக்கொம்பு அணையை வந்தடைந்தது. பின்னர் அங்கிருந்து இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனை பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் செந்தில்குமார், மாயனூர் தடுப்பணை உதவி செயற்பாளர் திருப்பேட்டை செல்வம் ஆகியோர் ஆய்வு செய்தனர். தண்ணீர் திறந்துவிடப்பட்டதை அடுத்து முக்கொம்பிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மேலும் அந்த பகுதியைச் சேர்ந்த மீன்பிடிப்பவர்கள் ஆர்வத்துடன் மீன்பிடிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய வருமான வரித்துறை தலைமை முதன்மை அலுவலர் ஸ்ரீவத்சவா சிறப்பு கவுண்டர்களை இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் 5 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக வருமானம் உள்ளவர்கள் நேரடியாக இந்த கவுண்டர்கள் மூலம் கணக்கை தாக்கல் செய்ய முடியும் என தெரிவித்தார். ஆன்லைனில் தாக்கல் செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகி வருவதால் நேரடியாக கணக்கு தாக்கல் செய்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். The number of manual returns are decreasing from year to year. We have received manual returns for 11,000 only, but this year we are expecting that number will be further reduced because more and more section of the taxpayer are required to file their return of income electronically. வருமான வரித்துறை சார்பில் திறக்கப்பட்டுள்ள இந்த சிறப்பு கவுண்டர்கள் தங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருப்பதாக வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய வந்தவர்கள் தெரிவித்தனர். 17 வருஷமாக வருமான வரி கட்டி கொண்டிருக்கிறேன். 2-3 வருஷமாக வருமான வரி அதிகாரிகள் நல்ல எலாபரேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் செய்திருக்கிறார்கள். ரொம்ப மக்களுக்கு ரொம்ப அசௌகரியமே கிடையாது. எல்லா விதத்திலும் சௌகரியமாக இருக்கிறது. தருமபுரி மாவட்டம் அமானி மல்லாபுரத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டமான பாலக்கோட்டை அடுத்துள்ள அமானி மல்லாபுரத்தில் சுமார் 2000க்கும் அதிகமானோர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் உள்ள கால்நடை மருத்துவமனை, அஞ்சல் நிலையம், அங்கன்வாடி மையம், நூலகம் உள்ளிட்ட கட்டிடங்கள் ஆபத்தான நிலையில் உள்ளன. இதனை மாற்றக்கோரி மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் தண்ணீர் கிடைக்க கொண்டு வர வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இதனை வலியுறுத்தி கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பஸ் நிலையம் இங்கே இல்லை. ரெண்டாவது பஸ் நிலையத்திலிருந்து ஒரு பெண்களோ ஆண்களோ யாராக இருந்தாலும் ஒரு கழிப்பிடம் இல்லை. எங்களுக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் வேணும். இந்த குளோரின் இருப்பதனால தான் இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீரை கொடுத்தாங்க. ஆனால் இதுவரையும் இந்த 5 ஆண்டு ஆகியும் அந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் எங்களுக்கு கிடைக்கவில்லை. எவ்வளவு கோரிக்கை வைத்தாலும் அதில் அவங்க காதுக்கு வாங்கவில்லை. மாட்டாஸ்பத்திரி 2 வருஷத்தில் கட்டினதுங்க, ரொம்ப பழுதடைஞ்சு இருக்குதுங்க. அது எந்த நேரத்தில் எப்போனாலும் அதை உழலாங்க. ரெண்டாவது அங்கன்வாடி ஸ்கூலே இல்லைங்க. பாம்பும் பள்ளியும் தேளுன்ற மாதிரி அது மத்தியில் அந்த குழந்தைங்களுக்கு சோறாக்கி கொடுக்குறாங்க. அது அதிகாரிகளுக்கு மனு போட்டோம், அமைச்சருக்கு மனு போட்டோம். இது வருதில் யாரும் அதை பற்றி என்னன்னு கண்டுக்காத காரணத்தினால தான் நாங்கள் பொதுமக்கள் மத்தியில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கணும். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என புதுக்கோட்டை விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் கணேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்க கூட்டுக்குழுவின் மாநில செயலர் மிசா மாரிமுத்து, 7 மாவட்ட விவசாயிகளின் இந்த கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கூட்டத்தில் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக தெரிவித்தார். மேலும் கந்தர்வக்கோட்டையை அடுத்த நத்தம்மாடி சேர்ந்த விவசாயிகள் தொழிற்பூங்காவிற்காக தங்கள் விளைநிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து மனு அளித்தனர்.
1962 வல்லத்தரசு காலத்திலிருந்து இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த திட்டம் இன்னும் வரைக்கும் நிறைவேறலை. இந்த திட்டத்துக்காக எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாம் பதில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த திட்டத்தை இந்த 120 கோடி வர்றதை காவேரி வைகை குண்டாறு திட்டத்துக்கு நிறைவேற்றி நிதி ஒதுக்கி உடனடி வேலை செய்யவில்லை என்றால் அடுத்த கூட்டத்தில் கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னால் பால்டாயில் குடித்து தற்கொலை செய்து கொள்வோம் என்ற போராட்டத்தை செய்வோம். தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட மலைவாழ் மக்கள் அத்துமீறி நடந்த வனத்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வருசநாடு கடைமலைக்குண்டு பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பு கண்டமனூர் வனச்சரகத்திற்குட்பட்ட மலைவாழ் மக்கள் சுருளிமலை பகுதியில் இருந்து தேன் மற்றும் கிழங்குகளை சேகரித்துக் கொண்டு திரும்பினர். அப்பொழுது தடுத்து நிறுத்திய வனத்துறையினர் அவர்களை தாக்கியதுடன் பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. கைது செய்தவர்களை விடுவிக்க கோரியும் வனத்துறையின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பெண்கள் உட்பட பலர் ராயப்பன்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். வனத்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் அளித்த உறுதிமொழியை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. வன்கொடுமை நடந்து 18 நாட்கள் ஆகிறது. எங்களுக்கு நீதி வேண்டும். நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்துள்ளோம். அந்த சட்டத்தின்படி விசாரணைக்கு முன்பாகவே வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியுள்ளோம். 18 நாட்கள் காலதாமதமாகியுள்ளது. இப்பொழுது நாங்கள் வழக்கு பதிவு செய்கிறோம் என்ற உத்தரவாதம் கொடுத்துள்ளார்கள். வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் நாங்கள் ஒரு 90 நபர்கள் பழங்குடி மக்கள் வந்திருக்கிறோம். சிறை செல்வதற்கு தயாரான மனநிலையில் வந்திருக்கிறோம். பெரம்பலூர், பாடலூர், குன்னம், வேப்பந்தட்டை, கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இந்த மழை மூலம் பாசன கிணறுகள் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரிக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற முருகன் கோவில்களான காஞ்சி குமரக்கோட்டம், திருப்போரூர், வல்லக்கோட்டை, குன்றத்தூர், இணையனானூர், வேலூர் கோவில்களில் ஆடி கிருத்திகை விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆடி கிருத்திகையை ஒட்டி அலகு குத்தியும் காவடை எடுத்தும் முடிக்காணிக்கை செலுத்தியும் நேர்த்திக் கடனை பக்தர்கள் செலுத்தினர். இங்கே வருவோருக்கு அனைத்து குறைகளையும் நிவர்த்தி செய்யும் முருகனுக்காக வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை முருகன், கேட்டதை கேட்டு வரம் அளிக்கும் வல்லக்கோட்டை முருகன் என்று பல வேர்கள் உண்டு. இங்கே வந்து சுவாமி 7 அடி உயரம், அம்பாள் 5 அடி உயரம், மிகவும் சிறப்பான ஒரு கல்யாண கோலத்தில் காட்சி தரும் மிக அற்புதமான திருக்கோலம். பக்தர்களுக்கு வேண்டுவோருக்கு வேண்டும் வரவரத்தை அளிக்கும் வள்ளலாகவும் திகழ்கின்றார் நமது வல்லக்கோட்டை முருகன். போலந்தில் போப் பிரான்சிஸ் பயணம் உற்சாக வரவேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். போலந்து நாட்டிற்கு வருகை தந்துள்ள போப் பிரான்சிஸுக்கு லட்சக்கணக்கானோர் திரண்டு உற்சாக வரவேற்பளித்தனர். உலக இளைஞர் நாளை ஒட்டி போலந்துக்கு போப் பிரான்சிஸ் பயணம் மேற்கொண்டுள்ளார். செஸ்டோசோவில் உள்ள புகழ்பெற்ற கத்தோலிக்க தேவாலயத்திற்கு அவர் சென்றார். அங்கு லட்சக்கணக்கானோர் திரண்டு போப்பிற்கு உற்சாக வரவேற்பளித்தனர். அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் போப் பிரான்சிஸ் பங்கேற்று உரையாற்றினார். பிரேசிலில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கான ஏற்பாடுகளை பன்னாட்டு ஒலிம்பிக் குழு தலைவர் தாமஸ் பாஸ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பன்னாட்டு விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் போட்டிகள் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்குகிறது. பிரேசிலின் தலைநகரான ரியோ டி ஜெனிரோவில் நடைபெறவுள்ள போட்டிகளில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 10,000க்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். 28 வகையான விளையாட்டுகளில் 306 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறவுள்ளன.
போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்கள் ரியோ டி ஜெனிரோவிற்கு வரத் தொடங்கியுள்ளனர். போட்டியை காண வெளிநாடுகளில் இருந்து 5 லட்சம் ரசிகர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து பன்னாட்டு ஒலிம்பிக் குழு தலைவர் தாமஸ் பாட்ச் இறுதிக்கட்ட ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காணாமல் போன விமானம் பற்றி தடயம் எதுவும் கிடைக்கவில்லை. மத்திய அமைச்சர் மனோகர் பாரிக்கர் தகவல். பாரதிய ஜனதா ஆட்சியில் விலைவாசி அதிகரிப்பு. மக்களவையில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க வேண்டும். தமிழக அரசிற்கு டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். நேபாள நிலச்சரிவில் சிக்கி 7 தமிழர்கள் தவிப்பு. பத்திரமாக மீட்க உறவினர்கள் கோரிக்கை. இலங்கை சிறையில் இருந்து 77 மீனவர்கள் விடுதலை. காரைக்கால் துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.